அப்போ தகப்பன், பரம தகப்பன் சரீரத்திலயும் மாம்சத்திலயும் நம்மள போல இருந்தாலும் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவிலேயே வாழ்ந்துட்டு இருந்தார் இந்த பூமியில. அப்போதுதான் ஆவில இருந்து சொல்லும் போது திராட்சை ரசமா மாறுது, எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் மாறுது, மனிதர்கள் சூழ்நிலைகளே மாறுது. அப்போ ஆவிக்குரிய மனுஷனாவே நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ சில நேரத்துல அதோடைய பலன் குறையறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நறுமணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இதுல எது கொஞ்சம் லோ ஆகுதோ அப்பயே உஷாராயிக்கணும். அப்பவுமே அப்பாவோட கனெக்ஷன் ஆகும்போது நீங்க அப்பாவை கொண்ட அந்த பலனை தகப்பன் தராரு, அதை விட என் பிள்ளைங்களுக்கு நான் அதிகமா தருவேன்னு சொல்லியிருக்காரு இன்னும். நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். தகப்பனோடு எப்போதும் கனெக்ஷன்ல இருக்கும். ஆமீன்.